வணக்கம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் புத்தகமும் நாமும் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். புத்தகமா ஆள விடுங்க என்று தலைதெறிக்க ஓடாதீர்கள், சற்றே நின்று கேளுங்கள். புத்தகத்தை போன்று வாழ்நாளில் மிகச்சிறந்த நண்பன் யாரும் கிடையாது. பள்ளியில் படிக்கும்போது பாடப்புத்தகங்களை தேடி தேடி உருப்போட்டு கண்விழித்து பல மணி நேரம் செலவு செய்து வாசித்தோம். அது பள்ளியில் புள்ளிகள் பெறுவதற்காக. இன்று வாழ்க்கையில் புள்ளிகள் பெறுவதற்கு கதை, கட்டுரை, கவிதை, இலக்கியம் என்று பலவிதமான நூல்களை படித்து நமது மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் துயரம், துன்பம், கவலை, சோர்வு தொடர்கதையாக வந்து கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து மீள்வதற்கு மிகச்சிறந்த ஆயுதம் புத்தகங்கள் தான். மனமகிழ்வுக்காக பல வழிகள் இருந்தாலும் புத்தகம் வாசிப்பது மிகச்சிறந்த வழி என உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். புத்தகம் என்பது நம்மை உயர்த்தும் மிகச்சிறந்த ஆயுதம். தமிழகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் புத்தக திருவிழாக்களில் லட்சக்கணக்கான புத்தக பிரதிகள் விற்பனையாகின்றன. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாரி பாட்டர் என்னும் சிறார் நாவல் எழுதிய நாவலாசிரியை 15 கோடி பிரதிகள் உலகம் முழுவதும் விற்பனை செய்திருப்பதாக ஒரு பதிவு கூறுகிறது. அவர் அந்த புத்தக வழி கிடைத்த தொகையை கொண்டு அரண்மனையை போன்ற ஒரு மாட மாளிகையை வாங்கி அதில் குடியேறி இருக்கிறார். ஆக எழுத்தாளனுக்கும் புத்தகத்துக்கும் உள்ள சிறப்பை பாருங்கள். அது மட்டுமல்ல, இங்கிலாந்து லண்டனில் அந்த புத்தக வெளியீடு நடைபெறும் போது லட்சக்கணக்கான பேர் கியூல மணிக்கணக்காக நின்று அந்த புத்தகத்தை போய் வாங்கினார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் பிரிட்டிஷ் மகாராணியார் என்பதும் நம்மை பெருமிதம் அடைய செய்கிறது. அதிகாரம், ஆள்பலம், பட்டம், பதவி, செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தும் கொண்ட பிரிட்டிஷ் மகாராணியாரே இன்னும் தேடி நாடி புத்தகத்தை வாசிக்கிறார் என்றால் சாதாரண நிலையில் இருக்கின்ற நம்முடைய ஆளுமையை உயர்த்தி கொள்ள நிச்சயமாக புத்தகங்கள் வழிவகுக்கும் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இதுபோன்று ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபமைன் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.